கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம ஜெபத்தை தியானிக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய சனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். தானியேல் ஆண்டவர்கிட்ட பண்ணுகிற ஒரு ஜெபத்தை நாம இன்றைக்கு வாசித்தோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே நீ தாமதியாமல் செய்யும் என்று சொல்லி நகரத்திற்காக, பட்டணத்திற்காக, தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இது. ஆண்டவரே உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய சனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி தானியேல் கதறுகிறத, தானியேல் ஜெபிக்கிறத நாம கேட்டிருக்கிறோம். பாருங்க, தானியேல் 70 வருஷம் சிறையிருப்புல இருந்த எருசலேமுக்காக மன்றாடுகிறான். எருசலேம் பட்டணம் ஆண்டவரே சிறையிருப்புக்குள்ள இருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது, செபித்த பொழுது, தேசத்துக்காக மன்றாடுற பொழுது தேசத்தை குறித்ததான திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு நீங்க தேசத்திற்காக செபிக்கும் பொழுது, தேசத்திற்காக மன்றாடும் பொழுது உங்கள் செபத்தையும் கர்த்தர் கேட்பார், உங்களுடைய காரியத்தையும் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் தேசத்துக்காக துறப்புல நின்று நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் தேசத்துல நடக்க போகிற காரியங்களை, வருங்காரியங்களை, நடக்க போகிற காரியங்களை, வரும் நாட்களிலே நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றை குறித்தும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். தேவ தூதனை அனுப்பி நடக்க போகிற காரியங்களை குறித்து வெளிப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில நடக்க போற காரியங்களை குறித்து வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் தேசத்திற்காக செபிக்க வேண்டும். நம்ம சுயநலமாய் மாத்திரம் செபித்து கொண்டு இருக்காமல், நிறைய ஜெபங்களை நம்ம பார்த்தோம், நிறைய ஜெபங்களை ஏறெடுத்தோம். ஆனால் தேசத்திற்காகவும் செபிக்க வேண்டும். தேசத்துல என்ன நடக்கிறது என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே வந்து தேசத்திற்காக மன்றாட வேண்டும். இவன் அநேக நாட்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி தேசத்திற்காக மன்றாடினான். தேசம் பாவம் செய்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி தேசத்தின் நிமித்தமாக திறப்பிலே நின்று அவன் ஒரு உத்தரவாதம் எடுத்து, ஆண்டவரே நீர் தேவனே கேளும், நீர் மன்னியும், எங்களை கவனியும், ஆண்டவரே எங்களுக்கு தாமதியாமல் செய்யும், உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே, இந்த தேசத்துக்கு, இந்த நகரத்துக்கு உங்க நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே, இந்த மக்களுக்கு உங்க நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கெஞ்சுகிறான். ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் உங்க நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்குப்பா, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே தாமதியாதின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஒரு காரியத்தை செய்வார். கொடிய நாட்களிலே நாம் இருக்கிறோம். வருகிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகிறது என்று சொல்லி தெரியாது. இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொண்டு செபிப்போம் தேசத்திற்காக. ஒருவேளை நெருக்கம் வராதபடிக்கு கர்த்தர் அந்த நெருக்கத்தை எல்லாம் மாற்றி போடுவார். செபிப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கேளும், நீர் மன்னியும், நீர் கவனியும், தாமதியாமல் செய்யும். எங்கள் காரியத்தையும் நீர் பொறுப்பெடுத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.